டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது எக் பவுடர். அது முட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடிய தூள். அதை எப்படி செய்கிறாங்க, அதனால் நமக்கு என்ன பயன், இதனால் நமக்கு என்ன லாபம், எத்தனையோ இது அவங்களுக்கு என்ன லாபம், எத்தனையோ பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. கம்பல்சரி பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, முட்டையில் எப்படிங்க பவுட்ரு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஜெர்மனி கொலாபரேஷனில். அது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 லட்சம் முட்டைகளை உடச்சி அதில் இருக்கக்கூடிய வெள்ளை கருத்தணி, மஞ்சள் கருத்தணி ரெண்டும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அதை ஹை ஹீட்டில் கொடுத்து அதை பவுடர் ஆகுறாங்க. அந்த பவுடரை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றா பயன்படுத்தப்படுது. ஒன்று உணவுக்காக மட்டும், உணவுக்காகனா ஒன்று குழம்பு செய்யறதுக்கு, ஒன்று அதை பவுடராக பயன்படுத்துறதால இது குறைஞ்சது 2 வருஷம் வரலாம் அதை பயன்படுத்த முடியும். இது என்னன்னாக்கா ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வரும்போது பெரும்பாலும் அது உடஞ்சி போயிடும், அழுகி போயிடும். இவைகள் அதிகமான அளவுக்கு வேஸ்டேஜஸ் ஆகும். ஆனால் இது எந்த வேஸ்டேஜும் ஆகாது. ஏன்னா அது போட்ட அன்றைக்கே கூட அல்லது மறுநாள் அதை உடனடியாக அதை உடைச்சி அதை பவுடராக்கிறதால அதில் 2 வருஷம் வரலாறதால இன்றைக்கி ஒரு முட்டை அழுகி போச்சுன்னா, இப்போ ஒரு 10 நாள் ஒரு மாதம் ஆகிறதுக்கு மேலே ஆச்சுன்னா அழுகி போயிடும். எத்தனை நாள் அழுகி போயிடும். அந்த ஒரு மாதத்துக்கு மேலே அழுகி போய் நாட்டம் அது மொத்தத்தையும் சேர்த்து கெடுத்துடும். ஆனால் இது அப்படி அழுகாது. இது எவ்வளோ நாள் 2 வருஷம் வரலாற்றத்தால் அது ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. அதோடு இல்லாமல் இது ஃபாரினுக்கு பவுடராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதால நம்ம அதிக அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் நம்மளும் வீட்டில் டெய்லியே போய் கடைக்கு போய் முட்டை வாங்கி வரதை விட இந்த பவுடர் வாங்கி வச்சுக்கணும்னா நம்ம அழகாக போட்டு டெய்லியே குழம்புக்கு இல்லை வேறு என்னென்ன அதில் செய்ய முடியுமோ அது அனைத்துமே அதில் செய்யலாம். ஆனால் உடனே சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்களா, முட்டை பஜ்ஜி போட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிலர் இது மாதிரி ஒரு கேள்விகளையும் கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்ல, முட்டை பஜ்ஜி மட்டும் போட முடியாது. மற்றபடி எல்லாத்துலேயும் எல்லாமே இந்த முட்டையை செய்யக்கூடிய அனைத்துமே செய்யலாம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த முட்டையில் பவுடராக இருக்கிறதால வேஸ்டேஜஸ் இல்லைன்றதால அதோடைய காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு முட்டை 10 ரூபா அப்படின்னா இது 8 ரூபாக்குள்ளே அடக்கமாகிடும். உங்களுக்கு எல்லாம் பேக்கெட் பண்ணதால 7 ரூபா 8 ரூபாயில் உங்களுக்கு ஒரு முட்டையோட அளவு உங்களுக்கு கிடைக்கிறதால அதிக அளவுக்கு நமக்கு இது லாபமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் மாதத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்த போல் இதையும் ஒரு மாதத்துக்கு உண்டான முட்டை பவுடர் வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நம்ம டெய்லி போய் கடைக்கு போய் முட்டை வாங்கி வரணுன்ற அந்த வேலை நமக்கு இல்லை. புரியுதுங்களா? இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த கம்பெனிஸ் இன்றைக்கு ஆரம்பித்த கம்பெனிஸ் இன்னும் இது வளருமா, இன்னும் எத்தனை கம்பெனிஸ் உருவாகும் அப்படின்றத பொறுத்து உங்களுடைய ஆதரவை கொண்டு தான் அந்த கம்பெனிஸ் வளரணும். இல்லைன்னா அந்த கம்பெனி வளருதோ புது கம்பெனிஸு இன்னும் பல்லடத்தில் அங்கெங்கெல்லாம் பல்லடம், நாமக்கல் இது மாதிரி இடங்களில் இன்னும் பல கம்பெனிஸ் உருவாகி அந்த வேஸ்டேஜ் ஆகாத முட்டைகளை நம்ம உருவாக்கணுன்றது ஒரு ஆசை தான். இது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நிறையா செய்கிறதால நம்ம நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கும். முட்டை தூக்கி நாங்கின வார்த்தையோட இது பவுடர் வாங்கி கொடுக்கறதால கடைக்காரனுக்கும் ஒரு லாபம், கம்பெனிக்கும் ஒரு லாபம், நமக்கும் ஒரு வருமானம், எல்லாத்துக்குமே இது ஒரு லாபமான ஒன்று.
புரியுதுங்களா? இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.